ஹலோ இன்வெஸ்டர்ஸ், வெல்கம் டு சாண்டி இன்வெஸ்ட் ஸ்டாக். இந்த வீடியோவில் மார்க்கெட் கேப் அப்படின்னா என்ன நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ஸ்டாக் வாங்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டிய விஷயம் மார்க்கெட் கேப். ஸோ டோட்டல் வேல்யூ ஆஃப் கம்பெனி இன் ஸ்டாக் மார்க்கெட், அதுதான் மார்க்கெட் கேப்னு சொல்லுவாங்க. இதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ், அவங்களோட டோட்டல் ஷேர்ஸ், இதை மல்டிபிள் பண்ணாலே அவங்களோட மார்க்கெட் கேப் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிடும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோன்னா, ஏபிசின்னு ஒரு கம்பெனி எடுத்திருக்கேன். அதில் அவங்களோட ஷேர் ப்ரைஸ் 100 ருபீஸ் அப்படின்னா, அவங்க டோட்டல் ஷேர்ஸ் ஒரு 10 கோடி ஷேர் வச்சுருக்காங்க அப்படின்னா, அவங்களோட மார்க்கெட் கேப் 1000 கோடியாக இருக்கும். ஸோ இந்த மார்க்கெட் கேப்பை வச்சு எப்படி பெரிய கம்பெனி சின்ன கம்பெனின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. ஏபின்னு 2 கம்பெனி எடுத்துக்கிறோம். அதில் ஏ 2000 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. அவங்க 5 கோடி ஷேர்ஸ் வச்சுருக்காங்கன்னா, அவங்களோட மார்க்கெட் கேப் 10,000 கோடி. ஸோ பி கம்பெனி 200 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. அவங்க 100 கோடி ஷேர்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னா, அவங்களோட மார்க்கெட் கேப் 20,000 கோடி. ஸோ பார்க்கும்போது 2000 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்க ஏ கம்பெனி பெருசாக தெரியலாம். ஆனால் மார்க்கெட் கேப் வைஸ் பார்க்கும்போது 200 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்க பி கம்பெனி தான் பெரிய கம்பெனி. ஸ்டாக் வாங்குறதுக்கு முன்னாடி இன்னும் என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் செக் பண்ணணும் அப்படின்றது அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் ஃபியூச்சர் அனலைசிஸ்.